Thirdly, the teapot should be warmed beforehand. This is better done by placing it on the hob than by the usual method of swilling out with hot water. மூணாவதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பாட் வந்து என்ன பண்ணணும், முதல்லையே சூடு பண்ணிக்கணும். நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டீ பாட்டை தண்ணி ஊற்றி அதை சுடுதண்ணியாக ரெடி பண்ணுவோம். ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த வெறும் பாட்டை என்ன பண்ணணும், வார்ம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தண்ணி ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு கெட் அ ஹாட் வாட்டர். Fourth point என்ன சொல்கிறாருன்னா, the tea should be strong. For the pot holding a quart, if you are going to fill it nearly to the brim, 6 heaped teaspoon would be about right. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு 1/4 லிட்டர் தண்ணி கெப்பாசிட்டி இருக்கிற டீ பாட்டில் பிரிம் வரைக்கும், விளிம்பு வரைக்கும் நீங்கள் டீ ரெடி பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா 6 டீஸ்பூன் ஃபுல்லாக இருக்கிற 6 டீஸ்பூன் வந்து டீ தூள் கரெக்டாக இருக்கும். பட் இது எந்த டைமில் கரெக்டாக வராது. இன் அ டைம் ஆஃப் ரேஷனிங் திஸ் இஸ் நாட் அன் ஐடியா தட் கேன் பி ரியலைஸ்ட் ஆன் எவ்ரி டே ஆஃப் த வீக். பட் ஐ மெயின்டைன் தட் 1 strong cup of tea is better than 20 weak ones. ஸோ ரேஷனிங் டைம் அப்படின்னா அந்த வார் டைமில் யூ won't get this kind of commodity in adequate quantity. ஸோ இந்த டைமில் நம்ம அந்த மாதிரி 6 heaped teaspoon யூஸ் பண்ணி நம்மளால் டீ ரெடி பண்ண முடியுமா அப்படின்னா இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள். பட் த ரைட்டர் சேஸ் தட் இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் 20 weak ones you can have 1 strong cup of tea. He says that ஒரு நாளைக்கு நம்ம 3 கப்பு 4 கப்பு டீ குடிக்கிற பழக்கம் இருக்குதுன்னா அது 1 கப்பு குடித்தாலும் ஸ்ட்ராங்கான டீ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கணும். இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் அ 20 weak ones. All true tea lovers not only like their tea strong but like it little stronger with each year that passes. ஸோ எல்லா டீ லவர்ஸ்க்கும் என்ன அப்படின்னா, இந்த ஒரு ஏஜில் நம்ம ஒரு ஸ்ட்ராங்காக குடிக்கிறோம் அப்படின்னா ஏஜ் ஆக ஆக இந்த ஸ்ட்ராங்னஸ் ஹேஸ் டு பி high. ஸோ அதனால தான் இட் இஸ் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள் பை த ரேஷன் issued by the government to the old age pensioners. ஓல்ட் ஏஜ் பென்ஷனர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டீயோட குவான்டிட்டி அந்த ரேஷனில் ப்ரொவைட் பண்ணுறது வந்து லிட்டில் பிட் ஹையர் தென் த அதர் ஏஜ் குரூப். ஏன் அப்படின்னா ஏஜ் ஆக ஆக அவங்களுக்கு அந்த ஸ்ட்ராங்கர் ஃப்ளேவர் வந்து அதிகமாக தேவைப்படுது. அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, டீ தூள் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கங்கிறதுக்காக ஓல்ட் ஏஜ் பென்ஷனர்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டே தே ஆர் கிவிங் எக்ஸ்ட்ரா டீ powders. Fifthly, the tea should be put straight into the pot. இன்னொரு விஷயம், அஞ்சாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம டீ தூளை வந்து டைரெக்டாகவே என்ன பண்ணணும், அந்த டீ பாட்டில் போட்டுறணும். நோ ஸ்ட்ரைனர்ஸ், மஸ்லின் பேக்ஸ் ஆர் அதர் டிவைசஸ் டு இம்ப்ரிசன் த டீ. அந்த டீ இதை வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம பிடிச்சி வைக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரைனருக்குள்ளேயோ ஒரு வடிகட்டிக்குள்ளேயோ ஒரு மஸ்லின் பேக்குள்ளேயோ இல்லை வேறு ஏதாவது டிவைசஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஹோல் பண்ணி வைக்கக்கூடாது. அதிலேருந்து இன்ஃப்யூஸ் ஆகட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அலோவ் பண்ணக்கூடாது. டைரெக்டாகவே இது ஹாட் வாட்டரில் என்ன பண்ணணும், போட்டுறணும். இன் சம் கண்ட்ரீஸ் டீ பாட்ஸ் ஆர் ஃபிட்டட் வித் அ லிட்டில் டேங்லிங் பேஸ்கெட் அண்டர் த ஸ்பவுட் to catch the stray leaves. சில கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டீ பாட்டோடையே ஒரு டேங்லிங் பேஸ்கெட் என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா, நம்ம டீ பாட்டிலேருந்து டீ கீழே ஸ்ட்ரெயின் பண்ணுறப்ப அதில் வந்து விழுகிற லீவ்ஸை அது ஸ்டே பண்ணி வச்சுக்கணும், அந்த லீஃபை ஹோல்ட் பண்ணிக்கணும். ஒன்லி டீ டிகாக்ஷன் மட்டும்தான் நமக்கு கீழே வேணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்சுவலி 1 can swallow tea leaves in considerable quantities without ill effect. ஸோ ஒருத்தர் நார்மலாக அவங்க ஹெல்த்துக்கு டீ லீவ்ஸ் கொஞ்சம் உள்ளே போனால் தப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இஃப் த டீ இஸ் நாட் லூஸ் இன் த பாட் இட் நெவர் இன்ஃப்யூஸ் ப்ராப்பர்லி. ஸோ டீ லீவ்ஸ் எப்படி இருக்கணுங்கிறாருன்னா, ஸ்ட்ரைட் அவே இட் ஹேஸ் டு பி புட் இன் டு த பாட். இட் ஷுட் நாட் பி இன்சைட் த பேக்ஸ் ஆர் எனி அதர் devices, and it should not be strained by the dangling baskets. Taking of a few tea leaves inside us it is not going to give you any ill effect. So it has to be directly put into the pot. So far we saw 5 points. First one is selection of the tea powder, that is either it has to be Indian or Ceylonic. Second one, a quantity and the pot in which it has to be made. And third one, how it has to be warmed, the pot has to be warmed beforehand. And fourthly, how much powder tea has to be added to prepare this much quantity. And fifthly, directly it has to be put into the teapot. It should not be inside any bags or any other devices. It has to be allowed directly to boil with the water in the pot.
Sixthly, one should take the teapot to the kettle and not the other way about. So sixth pointer, what he want to stress is the kettle, it has to be on the stove, only the teapot has to be taken near the stove. The water should be actually boiling at the moment of impact, which means that one should keep it on the flame while one pours. So, what he demands is when he pours the hot water into the teapot, it has to be in the complete boiling point. It has to be boiling. So, appada it will give a impact, correct impact on the tea leaves. அப்பதான் அதோட essence properly infuse ஆகும் அப்படின்னு சொல்றாரு. Some people add that one should only use water that has been freshly brought to the boil, but I have never noticed that it makes any difference. He adds one more point. There is a notion, some people will say that ஃப்ரெஷ்ஷாக இருந்த வாட்டரை பாயில் பண்ணி அதை சேர்க்குறப்ப it will give a different taste அப்படின்னு. But I don't have any personal opinion about that or any difference I could find out of it. So இவரோட பாயிண்ட் என்ன அப்படின்னா சிக்ஸ்த் பாயிண்ட்டு கரெக்டான பாயிலிங் பாயிண்டில் இருக்கிற அந்த கெட்டிலில் இருக்கிற வாட்டரை ஸ்ட்ரைட்டாக எதில் போர் பண்ணணும், டீ பாட்டில். அப்போ தான் கரெக்டாக என்ன ஆகும், அந்த டீ லீஃபோட இம்பேக்ட் ஆகி கரெக்டான ஒரு டிகாக்ஷன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இவரோட ஆர்கியூமெண்ட். செவன்த்லி, ஆஃப்டர் மேக்கிங் த டீ one should stir it or better give the pot a good shake afterwards, allowing the leaves to settle. Seventh point என்ன சொல்றாரு அப்படின்னா, once you have poured the water, two things you have to do. Either you have to stir it, stirனா கலக்கிறது, இல்லைன்னா அந்த பாட்டையே என்ன பண்ணலாம், ஒரு நல்ல ஒரு ஷேக் பண்ணி வைக்கலாம். வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா the leaves will settle down. After that you can take the decoction out அப்படின்னு சொல்கிறாரு. Eighthly, one should drink out of a good breakfast cup, that is the cylindrical type of cup, not the flat shallow type. The breakfast cup holds more, and with the other kind, one's tea is always half cold before one has well started on it. So eighth point, what he demands, in what type of cup you have to take the tea. He demands a cylindrical type. For our reference, I have given the image of both the cylindrical type as well as the shallow type of cup. So cylindrical type cup can hold more as well as it will retain the heat. But shallow, it will make it cold very easy. So before you start taking itself, the tea will become cold. So better you take tea in the cylindrical type of cup. Ninthly, one should pour the cream of the milk before using it for tea. Milk that is too creamy always gives tea a sickly taste. What is the ninth point the writer want to stress? He says that the cream in the milk has to be removed completely before you take the milk for tea. Otherwise, it will give a sickly taste. Tenthly, one should pour tea into the cup first. This is one of the most controversial points of all. Indeed, in every family in Britain, there are probably two schools of thoughts on the subject. The milk first school can bring forward some fairly strong arguments, but I maintain that my own argument is unanswerable. This is that by putting the tea in the first and stirring as one pours, one can exactly regulate the amount of milk, whereas one is liable to put in too much milk if one does it the other way around. So 10th point என்ன சொல்றாரு அப்படின்னா, first tea has to be poured into the cup, then only we have to add the milk. And even he says that in each family in the Britain, you can find these two type of people. One demands that milk has to be poured, after that tea has to be added. The other group will demand that tea has to be poured first and milk has to be added and next. But he says that nobody can give me an answer for my argument. He says that if you pour the decoction first, tea first, and add the milk, you can stop when you get the exact strongness you need. But it is not possible if you do other way around. Milk may be more if you pour milk first and add the tea later. Lastly, tea, unless one is drinking it in Russian style, should be drunk without sugar. He demands that Russian people normally take tea along with the sugar. So if you are not of that type, better avoid taking tea with
sugar. I know very well that I am in a minority here, but still, how can you call yourself a true tea lover if you destroy the flavor of your tea by putting sugar in it? But he says that nobody will support me. Only minority people will support me. He says that definitely if you add sugar to the tea, you are destroying the flavor of the tea completely. You can taste only the sugar, not the tea. It would be equally reasonable to put in pepper or salt. If you sweeten it, you are no longer tasting the tea, you are merely tasting the sugar. You could make a similar drink by dissolving sugar in plain hot water. So he says that it is almost like adding a pepper or salt to a tea. So definitely you won't taste the flavor of tea. Instead, you will be tasting only the sweetness of the sugar. So if you want to taste that way, better you can add sugar to hot water and dissolve it and have it. அப்படின்னு writer சொல்றாரு. Some people would answer that they don't like tea in itself, that they only drink it in order to be warmed and stimulated, and they need sugar to take the taste away. To those misguided people, I would say try drinking tea without sugar for, say, a fortnight, and it is very unlikely that you will ever want to ruin your tea by sweetening it again. But there are people, some people will may say that they are taking a drink, that is a tea, just to keep themselves warm and to get excitement. They just add sugar to it to take the tea taste away. So he just want to guide those misguided people. He tells them try to have tea without sugar for at least 14 days. Once you have started tasting it that way, definitely in future you won't spoil the tea taste by adding sugar into it. These are not the only controversial points to arise in connection with tea drinking, but they are sufficient to show how subtilized the whole business has become. So, what he says is not only these 11 points are related to making the tea better, but it is more than enough to say how refined the work can be done. There is also the mysterious social etiquette surrounding the teapot. He also says that இந்த டீபாட்டை சுற்றி சமுதாயத்தில் புரியாத புதிராக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி கூட நான் என்ன பண்ணியிருந்திருக்கலாம், பேசியிருக்கலாம். டேக் ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் ஒரு சாசரில் டீ ஊற்றி குடித்தா அது வந்து வல்கர் அப்படின்னு சொல்லி நம்ம ஏன் சொல்கிறோம், அதை பற்றிலாம் விட discussed. Even I would have discussed about subsidiary uses of tea leaves. Tea leavesனால மற்ற பயன்களை பற்றி கூட நான் பேசியிருக்கலாம். என்னென்ன பயன்கள் அப்படின்னு he is listing out. Telling fortunes, ஒருத்தரோட அதிர்ஷ்டத்தை பற்றி சொல்லலாம். ப்ரெடிக்டிங் த அரைவல் ஆஃப் த விசிட்டர்ஸ் வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கிறத பற்றி கூட அதை கெஸ் பண்ணி சொல்ல முடியும். ஃபீடிங் த ரேபிட்ஸ், ஹீலிங் த பர்ன்ஸ், தீக்காயங்களை குணப்படுத்த முடியும். ஸ்வீப்பிங் த கார்பெட்டை க்ளீன். இந்த எல்லா பர்பஸ்க்குமே ட்ரீ லீவ்ஸும் ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை பற்றி கூட நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், பேசியிருக்கலாம். பட் வெரி கிளியர்லி ஐ ஹாவ் எக்ஸ்பிளைன்ட் ஹவு எ ப்ரொவைடட் ரேஷன் ஆஃப் 2 ounce ஃப்ரம் த ப்ரொவைடட் ரேஷன் ஆஃப் 2 ounce வச்சு 20 குட் ஸ்ட்ராங் கப்ஸ் ஆஃப் டீயை எவ்வளோ பிரமாதமாக எந்த அளவுக்கு பாட்டை வார்ம் பண்ணணும், எந்த அளவுக்கு அந்த தண்ணியை சுட வைக்கணும் அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லி நான் சொன்ன விஷயம் இட் இஸ் அ லேண்ட்மார்க், இட் இஸ் அ குட் ரெப்ரசன்ட் அப்படின்னு சொல்கிறாரு. டீயை பற்றி மற்ற விஷயங்களோட இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் இட்ஸ் வர்தி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஹீ கன்க்ளூட்ஸ் த எஸ்ஸே.